எங்கள் கேப்டனர் அவங்க ரொம்ப மிஸ் பண்ணணும். அதோடைய எனர்ஜி மறுபடியும் எங்களுக்கு வந்துடுச்சு. இப்போ வர படங்களுக்கு மத்தியில் இந்த படம் ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஒரு மிகப்பெரிய ஒர்க்கில் இவ்வளோ பெரிய படம் வந்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. இங்கே கேப்டன் ரசிகர்களுக்கு எல்லாத்துக்குமே இது ஒரு பூஸ்டாக இருக்குது. ஏன்னா அவரை மிஸ் பண்ணின ஒரு அந்த ஃபீல் இல்லாமல் எங்களை கூட அவர் விஜயகாந்த் எங்கள் கூட இருக்கிறதாவே நாங்கள் உணர்ந்து அந்த படத்தை நாங்கள் பார்த்தோம். இந்த மாதிரி ஒரு வசனங்களும், இந்த மாதிரி ஒரு ஃபைட்டு, இவ்வளவு லென்த்தான ஒரு டயலாக்கெல்லாம் இனி ஒரு நடிகரால் அது மாதிரி பேசிலாம் பண்ண முடியாது. ஏன்னா அந்த டயலாக்லாம் ஒரு 15, 20 பக்கம் வரக்கூடிய டயலாக்கை அப்படி மனப்பாடமாக லைவாக கேமரா முன்னால் பேசக்கூடிய நடிகர்கள் யாருமே கிடையாது. அதேமாரி அந்த ஃபைட்டு இன்னமும் அந்த கால் ஃபைட்டு எல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க. ஒரு நேரம் வந்து அவங்களெல்லாம் வந்து பார்க்கட்டும். இந்த ட்ரோல் பண்ணவங்க, கிண்டல் பண்ணவங்கலாம் இந்த படத்தை வந்து ஒரு நிமிஷம் பார்க்கட்டும். நான் யாரையும் தவறாக சொல்லலை. சூப்பரா இருந்ததுங்க. எக்ஸலன்ட் மூவிங்க. இதை ரீரிலீஸ் பண்ணது வந்து ரொம்ப நல்ல விஷயம். நான் அதை பார்த்து மிஸ் பண்ண படம் அது. அதனால பார்க்கறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. சூப்பர் மூவி. எல்லாமே நல்லா இருந்தது. அதை பார்த்ததில்ல. அதான் அந்த மிஸ் பண்ணிட்டேன் அது. அது வந்து இது இப்போ பார்த்தது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு இதுவாக நினைக்கிறேன் நான். எனக்கு ஒரு லக்கு. ரொம்ப லக்கி டே இன்னைக்கு. ஸோ வந்து பார்த்துட்டேன். ரொம்ப நல்லா இருக்குங்க. அதான் அந்த ரீரிலீஸ் பண்ணுற இதெல்லாம் அந்த கான்செப்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நம்ம மிஸ் பண்ண இதை வந்து நம்ம பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு. ரொம்ப நல்லா இருந்ததுங்க படம். இது வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. பார்த்தேன். ரொம்ப மிஸ் பண்ணுறோம். வந்து அவர் இருந்திருந்தா நல்லா இருக்கும். அவர் பெரிய இழப்பு. ஸோ அது அவரை பார்க்கும்போது ரொம்ப கண்ணில் தண்ணியாக வந்தது. ஸோ நல்ல மனிதர். அல்ல ஆ நல்லா இருக்குங்க. நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க. சம நல்லா இருந்ததுங்க. எனக்கு ஆட்டமா தேரோட்டமா ரொம்ப பிடிக்கும். அது நல்ல ஒரு ஆட்டம் போட வைக்கிற பாட்டு அது. ஸ்வர்ணலதா மேம் வாய்ஸ்ல, இளையராஜா சார் மியூசிக்ல. ஸோ ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அது பாசமுள்ள பாண்டியரேவும் நல்லா இருக்கும். எக்ஸலன்ட். கொண்டாடுவாங்க நம்புறேன். கண்டிப்பா கொண்டாடணும். இந்த மாதிரி படங்களையும் வரவேற்கணும், கொண்டாடணும். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. எதிர்பார்த்ததை விட பயங்கரமா இருந்தது. அதுவும் கேப்டனுக்காக தான் நான் இங்க வந்தேன். எனக்கு பெருசா அந்த படத்துல வந்து பெருசா இதுவும் இல்ல. இவங்க கூப்பிட்டாங்கன்னா வந்தேன். ஆனா படம் சொல்றது பயங்கரமா இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ஃபீல்லாம் பண்ணதில்ல. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம். எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. டிவில பார்த்திருக்கேன். டிவில இந்த சண்டே எல்லாம் போடுவாங்க. அப்பெல்லாம் பார்த்திருக்கேன். எனக்கு எனக்கு வந்து இப்போ இப்போ இந்த தனுஷ், இந்த விஜய், அஜித்லாம் வந்து படம்லாம் ரிலீஸ் ஆனா நமக்கு தெரியாம பின்னாடி உட்காந்து பார்ப்பாங்க. இப்ப இந்த கத்தல், இந்த சத்தம் அவர் அப்பயே கேட்டிருப்பாரு. இந்த காலகட்டத்துக்கு அவர் உட்காந்து பார்த்திருந்தா எவ்வளவு ஹாப்பியா இருந்திருப்பாரு அப்படின்றது நான் அதை மிஸ் பண்றேன். அவர் பார்க்கலையேன்ட்டு. அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு ப்ரோ. நான் வந்து அந்த 2 பாட்டு பயங்கரம் ப்ரோ. நம்மலாம் யூடியூப்ல கேட்டிருப்போம். அந்த அந்த ஆட்டமா தேரோட்டமா அதெல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. இந்த ஃபர்ஸ்ட் அந்த அந்த சாங்கும் பயங்கரமா இருந்துச்சு. நான் ஊர் திருவிழாலலாம் கேட்டிருக்கேன் அந்த பாட்டு. சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலா என் வயசுக்கு இந்த படம் பார்த்து நான் ரொம்ப அட்மையர் ஆயிட்டேன். அவரு 100வது படம்னா எப்படியும் ஒரு ஏஜ் சர்டன் ஏஜ்ல இருந்திருப்பாங்க. பட் அவரு இவ்வளோ சாமிங்கா இருப்பாரா அப்படின்னு நான் ரொம்ப வியந்து பார்த்தேன். அவரோட அந்த கண்ணும் சீக்ஸ் அதெல்லாம் ரொம்ப அழகா இருந்தது. அவர் அவுட்ஃபிட்லாம் பயங்கரமா இருந்தது. ஆக்ஷன்லாம் வேற லெவல்ல இருந்தது. நான் என்ஜாய் பண்ணேன் ப்ரோ. நான் எல்லாருமே என்ஜாய் பண்ண சான்ஸ் இருக்கு. இந்த ஆக்ஷன்லாம் பயங்கரமா இருந்துச்சு. நல்லா இருக்குது. நம்ம எத்தனை தடவை பார்த்தாலும் சலிக்காது. அவரோட படங்கள் இன்னும் அடுத்தடுத்து நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகணும் சார். ஒவ்வொரு படமா ரமணா, வல்லரசு, மாநகர காவல் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகணும். அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்துச்சுங்க சார். ஃபர்ஸ்ட் ஷோவே நான் மேக்சிமம் அதிகமாக போகிறதில்ல. கேப்டன் சாருக்காக தான் ஃபர்ஸ்ட் ஷோவே கொஞ்சம் ஃபேமிலியோட வேகமாக வந்து பார்த்துலான்னு வந்தேன். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவரை திரும்ப பார்க்கும்போது. அவரோட ஃபைட்லாம் இன்னும் பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குங்க சார். ஆமாங்க சார். இல்லை இந்த ஆக்சுவலி அவரோட படத்துலேயே பார்த்தீங்கன்னா சார், இப்போ எல்லாருக்குமே 100வது படம் அடிக்கடி சொல்லுவாங்க அதிகமாக போனதில் வந்து. இந்த மாதிரி சாரோட படம் தான் 100வது படம் வந்து பயங்கர மாபெரும் வெற்றி அடைஞ்சுன்னு. அதனால எதிர்பார்ப்புகள் வந்து அதிகமாக இருந்திருக்குங்க சார். நமக்கு வந்து எல்லா படமும் அவரோட படங்கள்லாம் பிடிக்கும். ரமணாலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பரான நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடிய படங்கள். அவரோட படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கருத்துக்கள் இருக்கும். இப்போ நடக்கிற பிரச்சனை இருக்கும்.
ஆனால் அத்தனை படங்கள் வந்து இன்னும் அவர் சொன்ன மாதிரி நிறைய பிரச்சனைகள் தீரல. அதுதான் சார் கஷ்டமா இருக்கு. சார் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த 30 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பிரச்சனை இருந்துச்சோ அந்த பிரச்சனைகள்லாம் இன்னும் அப்படியே இருக்குங்க சார். அதுதான் கனெக்ட் ஆகுது. ஏன்னா இப்போ ரமணா படத்தில் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் நடக்கிற பிரச்சனை இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதே ஹாஸ்பிட்டல் பிரச்சனை இன்னமும் இருக்குல்ல. இன்னமும் கஷ்டப்படுற மக்கள்லாம் இன்னமும் போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உண்டான மருத்துவம் கிடைக்கிறது இல்லை. பள்ளி கல்வி இலவசமும் மருத்துவம் இலவசமும் கிடைச்சிருச்சுன்னா நல்லா இருக்குங்க சார். இல்லைன்னா இன்னும் 1000 படங்கள் எடுத்தாலும் இந்த பிரச்சனை இருந்துகிட்டு தான் சார் இருக்கும். அதில் வந்து விஜயகாந்த் சார் வந்து துணிச்சலா அப்போவே இந்த படங்கள் எடுத்தது ரொம்ப ஒரு பிரமிக்கத்தக்கதாக இருக்கு. அதனாலவே நம்ம தெரியல ஒரு அரசியலில் மக்கள் ஓரளவு கொண்டு வந்து கொண்டாடிட்டாங்க. சார் அழகா இருக்காருங்க சார். அவ்வளோ அழகா இருக்காரு. அவரை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குங்க சார். நானே இப்போ வீட்டுக்கு போயிட்டு திரும்ப நைட் ஷோ வரணுங்க சார். ஏன்னா எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். சினிமாவில் எப்படி சொல்றது, அவரை பிடிக்காதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க சார். எனக்கு தெரிஞ்சு மனித கடவுள் தான் சார் அவர். சார் கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவாங்க. இது 2K கிட்ஸ் இல்ல, இதுக்கப்புறம் அடுத்த ஒரு கிட்ஸ் சொன்னீங்கன்னா அவங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க சார். ஏன்னா அவ்வளோ ஒரு எப்படி சொல்றது, எல்லாருக்குமே கனெக்டிவிட்டியான ஒரு இதா இருக்குங்க சார். இது அத்தனை இயருக்கு முன்னாடி எடுத்த படம் மாதிரி தெரியல. இப்போ பார்த்தா இப்போ உள்ள கனெக்டிவிட்டி எல்லாமே ஒரே கனெக்ட் ஆகுது. ஏன்னா அப்பயே ரொம்ப பிரமாண்டமா இருந்துச்சுன்னா அப்போ கரண்ட்ல வீரப்பன் இருந்தாருங்க சார். அதனால அது வந்து இன்னும் பிரமாண்டமா இருந்திருக்கும். ஏன்னா வீரப்பன் இருந்த டயத்துல போய் துணிச்சலா அந்த காட்டுக்குள்ளே எடுத்துருக்காங்க. ஆனா இப்போ ஏன்னா வீரப்பன் இல்லை இப்போ. அதனால இப்போ பார்க்குற 2K கிட்ஸுக்கு வந்து அந்த வீரப்பனோடது அதிகமாக தெரியாமல் இருக்கலாம். 90s கிட்ஸுக்குலாம் தெரியும் வீரப்பன் எப்படி இருந்தாங்க அந்த காட்டுக்குள்ளே. அதனால அது பயங்கரமாக பேசப்பட்டுச்சுங்க சார். ஆனால் நல்லா கொண்டாடுறாங்க. ஓப்பனிங் ஷோவே பார்த்தீங்கன்னா டிக்கெட் அவ்வளோ ஃபுல்லுங்க சார். சீட்டு எந்த சீட்டுமே ஃப்ரீயாக இல்லை. அடுத்தடுத்த படங்களுக்காக வெயிட் பண்ணுறோம் சார். 1991 பார்த்தேங்க இந்த படத்தை. அதுக்கப்புறம் இப்போ தான் ரீரிலீஸுக்கு அப்புறம் பார்க்குறேன் இந்த படத்தை. தியேட்டரில் தான் பார்க்கணுன்னு ஆவலோட காத்துன்னு இருந்தேன். அதனுடைய சந்தர்ப்பம் கிடைச்சது எனக்கு பெரிய இது. கேப்டன் ஃபைட் இருக்கு பாருங்க, அந்த ஃபைட்டுக்கே இது கொடுக்கணும். அந்த மாதிரி ஃபைட்டு டான்ஸ் இருக்கு பாருங்க, ரம்யா கிருஷ்ணன் டான்ஸு வெரி பியூட்டிஃபுல். அந்த ட்ரெயின் கிளைமேக்ஸ் சீனு இதெல்லாம் அதுக்கோசரமா எப்படா புக் பண்ணுவான்னு காத்திருந்து எடுக்கிறேன். கேப்டன் ஆனந்தமா இருக்குங்க. அதுக்கோசரம் தான் இன்னைக்கு வந்திருக்கோம். நாங்கள் லீவ் போட்டு வந்திருக்கோம்னா கேப்டன் இல்லையான்ற அந்த வருத்தம், அதை பார்த்தது அவர் நேச்சுரல் உயிரோடு இருக்காருன்ற ஃபீலிங் தான். கேப்டன் புகழ் வாழ்க, கேப்டன் வாழ்க.